கவின் ஓங்கி அடிச்சதும் ரத்த வாந்தி. ஆடி மாசம் பிறந்ததும் ஃபேமிலியோட பொங்கல் வந்து வச்சிட்டு இருக்கோம் குலதெய்வ கோயில்ல. இங்க பாருங்க, பழைய நசுங்கி போன தண்ணி டேங்க சோஃபா மாதிரி போட்டு உட்காந்துருக்கானுங்க பாருங்க நம்ம தம்பிங்க. சாமிக்கு நேர்ந்து விட்ட கோழிங்க எங்க சித்தப்பா வீட்டோட வேண்டுதல். ரொம்ப வருஷம் பழைய கோயிலுங்கிறதால கோவில வந்துட்டு புதுசா ஆல்ட்ரேட் பண்றாங்க. ஒரு பக்கம் பொங்கல், இந்த பக்கம் பொரி உருண்டை. எங்க ஃபேமிலில இருந்து மொத்த பேரும் வந்துட்டுமா, அதனால கோவிலாண்ட ஒரே அமக்கலமா போச்சுங்க எங்க எல்லாத்துக்கும். கவினு என் தங்கச்சிங்க எல்லாம் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. என்னைய விட்டு வந்துட்டீங்களா? அதோ வந்துட்டேன். என் பாசக்கார தங்கச்சிய காலாலே உதச்சி ஊஞ்சல ஆட்டி விட்டாங்க. சங்கிலியே அறுத்துக்கும் போல. இவனுங்க குச்சி ஐசி தின்றத பாருங்களா. டேய் என்னடா இது? அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சலாண்டே நம்ம டீம் பசங்க எல்லாத்துக்கூடயும் சும்மா போட்டோ வீடியோ அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டோம். கவின் வந்துட்டு பொங்கல் வைக்கிறவங்க கிட்ட போயிட்டு சக்கரை எவ்வளவு போட்டீங்க, வெள்ளம் எவ்வளவு போட்டீங்கன்னு ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கா. நானும் கவினும் காரப்பொரி வாங்கி தின்னுட்டே வரும்போது தங்கச்சி த்ரிஷா வந்துட்டா. ஐயோ டேய் என்னைய தனியா விட்டு வந்து நீ இவ கூட காரப்பொரி வாங்கி தின்னுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே சண்டங்க. இங்க பாருங்க, கரடி குட்டி மாதிரி உட்காந்து ஐஸ்கிரீம் தின்னுக்குது எங்க சித்தி. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து மியூசிக் வாசிச்சோம் பாருங்க.